அவன் அறியாமையில் இருக்கான்னு சொல்லணுமே தவிர அல்லாஹ்வுடைய இடத்துல அந்த ரசூலுல்லாஹ் வைக்கல. ஏன் அந்த அர்த்தம் இல்லைங்கிறான். இப்ப நீங்க மலேசியாவுக்கு போறீங்க, மலேசியாவில் உள்ள ஒரு என்ன செய்யறான், உங்கள்ட்ட அல்லாஹ் இல்லைன்னு மலேசியா பாஷையில சொல்லி தர்றான். நீங்க அர்த்தம் தெரியாம சொல்லிவிட்டீங்க, நீங்க காபீர் ஆயிருவீங்களா? அல்லாஹ் இல்லைங்கிறது மலேசியா பாஷையில, தமிழ்ல சொல்லிட்டாருன்னா நீங்க காபீர் ஆயிருவீங்க. பயந்துகிட்டு சொன்னா, நிர்பந்தத்தில் சொன்னா ஆக மாட்டீங்க. மனப்பூர்வமா இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொன்னோன்னே அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க, அப்ப நீங்க காபீர் ஆயிருவீங்க. இதையே ஒரு மலேசியா பாஷையில சொல்லித்தரா, உங்களுக்கு மலேசியா பாஷை தெரியாது, இது நல்ல வார்த்தை சொல்லு அப்படிங்கிறான். நீங்க என்ன செய்றீங்க, மலேசியா பாஷையில அல்லாஹ் இல்லைன்றீங்க, அர்த்தம் தெரியாம நீங்க காபீரா? ஏன்னா என்ன சொல்ல சொன்னா சொன்னேன்னு தெரியாதுன்றீங்க. அப்ப அல்லாஹ் விளங்கி இல்லைங்கிறதை விளங்கி சொன்னாதான் அவன் குஃப்ருக்கு போனான்னு அர்த்தம். மௌலிது ஓதக்கூடியவர்கள்ல மிக அதிகமானவர்கள் பொதுமக்கள். ஃபர்ஸ்ட் மௌலிது ஓதும் பொதுமக்களில் அதிகமானவர்களுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுகிற கருத்து அதுல இருக்குது என்று அவனுக்கு தெரியாது. அப்படி இல்ல, இவங்க சின்ன ஆளுக்கு பொய் சொல்றாங்க, பெரிய பெரிய உலமாக்கள் தான் என்ன செய்யறாங்க, அது ஷிர்க்கா நமக்கு சொல்லி இருப்பாங்க, நாம செய்யற அர்த்தம் தவறு அப்படி நினைத்து ஓதுனானே. ஆனால் மௌலிது ஷிர்க்கு தான், இவன் ஷிர்க் வைக்கல. ஏன் ஷிர்க்? அதே மாதிரி சூனியத்தை நிறைய பேர் நம்புறாங்க. நீங்க கூட நிறைய பேர் நம்பியிருப்பீங்க. இவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயமெல்லாம் இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா வர்ற தன்மையெல்லாம் அதுல இருக்குன்னு சொன்ன பிறகு பிடிபடிஞ்ச ஆட்களுக்கு அந்த சிந்தனையே வராம ரசூலுல்லாஹ் செஞ்சா ஹதீஸ்ல இருக்கு, அது இந்த அவங்க குர்ஆன்ல ஆயத்து இருக்கு, ஒண்ணும் இருக்கு, அவன் நினைக்கிறான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, இல்ல ஏன் செஞ்சா என்ன, இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அதுக்குள்ளது எப்படி ஷிர்கா இருக்குது, எந்த டீப்பான விஷயமும் தெரியாது. இது அல்லாஹ்வுக்கு போட்டியா வருதுங்கிறது தெரியாது. ரசூலுல்லாஹ் கிறுக்குன்னு சொல்றாங்கங்கிறது அவனுக்கு விளங்காது. அவர் சொல்லக்கூடாதுன்ற வசனமும் அவனுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் பத்தி சொல்ல அந்த வசனம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன தெரியும், புகார்ல ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹ் சிகர் வச்சாங்கன்னு இருக்குது, அது நமக்கு வைக்கலாம், இப்படி நம்புறான்னு வைங்க. இவனை ஷிர்க்குன்னு சொல்லுவீங்களா? இவனுக்கு ஷிர்க்கை விளக்குன்னு அவன் விடுபட்டுருவான். இவன் நினைக்கிறான் இந்த தன்மை இருக்குங்கிறது விளங்காம ரசூல் அல்லாஹ் இந்த கொடுத்துருக்கான் போல இருக்குது, அது செய்யலாம்னு அல்லாஹ் சொல்றான் போல இருக்கு, அதனால ரசூலுல்லாஹ் செஞ்சு விட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு செய்யறவன்லாம் ஷிர்க் வைக்கிறவன் ஆவானா? அப்படி ஆக மாட்டான். அப்படியான சவுதி உலமாக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இணை கற்பித்தார்களே ஆனால் அது கன்ஃபார்மா இவ்வளவு தெரிந்த பிறகும் இவ்வளவு ஆதாரங்களை முன்வைத்த பிறகும் ஆமா கரெக்ட் தான் என்று சொல்வார்களே ஆனால் அது ஷிர்க் தான். இந்த ஆதாரங்களை கண்டுக்கிறாம அவன் புகார்ல இருக்க ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, நான் நம்புறேன், அப்படி போயிட்டு இருக்கான். இது கேட்கல, இந்த செய்தியை சிந்திக்கவே இல்லை, இவனை ஷிர்க்குன்னு சொல்ல வேண்டிய அறியாமல் இருக்கலாம், வழிகேட்டில் இருக்கிறோம், அறியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு போகணும். இப்படியாக ரெண்டாவது பிரித்து தான் நம்ம மௌலிதுன்னு சொல்லி இருக்கிறோம், இந்த சூனியத்துக்கு தான் சொல்றோம், பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். சவுதி அரேபியா மார்க்க அறிஞர்கள் இந்த நுட்பமான ஷிர்க் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மார்க்கத்தை இந்த நுட்பமான ஷிர்க் அவர்களுக்கு யாராலும் விளங்கப்படுத்தப்படவில்லை. தமிழில் தான் இந்த வாதங்கள் இருப்பதனால் அரபுலகத்துக்கு போகாதனால் அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்படவில்லை. புகாரி முஸ்லிம் போன்ற இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இது விளங்கப்படுத்தப்படவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் ஷிர்க் செய்கின்றவருக்கு பின்னால் தொழலாமா இல்லையா என்ற கேள்விக்கு இது பதிலாகாது. அல்லாஹ் தஆலா அவரை மன்னிப்பானா இல்லையா என்ற கேள்விக்கு வேணும்னா பதிலாக இருக்கலாம். நாளை மறுமையில் இந்த இஸ்லாமிய அறிஞர்களை அல்லாஹ் மன்னிப்பானா, நாளை மறுமையில் இந்த சூனியத்தை தெரியாமல் நம்பிக்கொண்டிருந்த அறிஞர்களை மன்னிப்பானா என்றதுக்கு வேணும்னா மன்னிப்பான் என்று அவர்கள் அந்த நுட்பமான ஷிர்க்கை விளங்காமல் இருந்து விட்டார்கள், மன்னிப்பான் என்று வேண்டுமென்றால் பதிலாகும். ஆனால் ஷிர்க் விளங்கிய நாம் அவர்களுக்கு பின்னால் தொழலாமா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலாகாது. தொழக்கூடாதுதான் சொல்ல வேண்டும். சரியான ஒரு பதிலாக இருந்தால், இந்த கொள்கையில் உறுதியும் நேர்மையும் அந்த சகோதரர்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த சகோதரர்கள் அழுத்தி என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உறுதியாக சொல்ல வேண்டும். ஏன் அவர்கள் உள்ள கருத்துக்களில் அவர்கள் இஹ்லாஸோடு இதை ஆய்வு செய்யக்கூடிய அந்த சகோதரர்கள் இஹ்லாஸ் இருக்குமாக இருந்தால், குர்ஆன் சுன்னாவில் ஒரு உறுதி இருக்குமாக இருந்தால் என்ன பதில் சொல்லணும் என்றால், நுட்பமான ஷிர்க்கை அவர்கள் தெரியாமல் இருந்ததனால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம், அவர்களை மன்னித்து விடலாம். ஆனால் நாம் பின்னால் தொழக்கூடாது. ஏன் தொழக்கூடாது? எங்களுக்கு தான் அது பகிரங்கமான ஷிர்க்குன்னு விளங்கிட்டாச்சு. பகிரங்கமான ஷிர்க்கை அந்த அறிஞர்கள் செய்கிறார்கள். நான் தொழுவதா இல்லையான்றது ஏண்ட நம்பிக்கைப்படி முடிவெடுக்க வேண்டும், முன்னால் உள்ளவர நம்பிக்கைப்படி அல்ல. இப்ப முன்னால் உள்ளவர நம்பிக்கைப்படி முடிவெடுக்கிறதாக இருந்தால் கபரை என்ன செய்யறாங்க, கபர்ல சாஷ்டாங்கம் செய்யறாங்க, மார்க்கத்துக்கு முரணான வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள், அவங்களோட நம்பிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு பின்னால் தொழலாம். ஏன் அவங்க விளங்காமல் செய்கிறார்கள், நம்ம தொழுவோமா? தொழ மாட்டோம். அப்ப எனவே நாங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், அவர்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் நம்ம பார்க்க கூடாது, எங்கட நம்பிக்கை அடிப்படையில் நாங்க அவருக்கு பின்னால தொழலாமா? சூனியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஷிர்க்கு, அது நரகத்தில் எங்களுக்கு கொண்டு போய் போட்டுவிடும், அதை சூனியக்காரனை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு ஷிர்க்கு. அப்படிப்பட்ட ஒரு ஷிர்க்காக இருந்து கொண்டு
நாம் அவர்கள் விலங்கல்ல என்றதுக்காக பின்னால தொழலாமா? நாம் தொழக்கூடாது. எனவே சவுதி அரேபியாவிலேயோ அல்லது எந்த நாடாக இருந்தாலும் சரி சூனியத்தை நம்பக்கூடியவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது. சூனியம் இருக்கிற என்று சொல்லவங்களுக்கு பின்னால தொழக்கூடாதுன்னு சொல்லணும். சுதைசையும் அங்குள்ள சுரைமையும் போன்ற இஸ்லாமிய அறிஞர்களை அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையான்றதுக்கு வேணும்டா இதை பதிலாக சொல்லலாம். நுட்பமான சிறுக்கு அவங்க விளங்காம இருந்துட்டாங்க, அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனா நாங்கள் தொழக்கூடாது ஏன்னா தெளிவா நாங்க விளங்கி வச்சுக்கிறோம் என்று சொல்ல ரெடியா? அப்படி சொல்லல. விலகிட்டானே தொழுறலைன்னா தொழாம இருந்துட்டு போறதுன்னு சொல்றாங்களே ஒழிய தொழக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க இல்ல, அடிச்சு சொல்றாங்க இல்ல. சூனியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சூனியம் என்கின்ற அம்சம் ஒரு திட்ட தெளிவான பகிரங்கமான சிறுக்கு என்று சொல்லி மத்த இடங்கள்ல பேசுறாங்க. இந்த ஃபத்வாவுக்கு வருகின்ற பொழுது நுட்பமான சிறுக்குன்றாங்க. சூனியம் என்பது இருக்கிறது, சூனியம் உண்மை என்று நம்பினால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார்கள், அவர்களுக்கு பின்னால தொழக்கூடாது, அல்லாஹ்வுக்கு சமனாக இன்னொன்றை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் நுட்பமான சிறுக்கல்ல. இது நுட்பமான சிறுக்கு கிடையாது, பகிரங்கமான வெளிப்படையான சிறுக்கு. இந்த சிறுக்கை ஒரு நாளும் இந்த சின்ன விளங்காத நுட்பமான சிறுக்கு என்ற லிஸ்டுக்குள்ள யாருமே என்ன செய்யல, சேர்க்கவே இல்லை. இதை சிறுக்கு யாரும் சொல்லவும் இல்லை. அதனால இது நுட்பமான சிறுக்கும் கிடையாது. நுட்பமான சிறுக்காக இருந்தாலும் இது முதலாவது சிறுக்கு கிடையாது. ஒரு வாதத்துக்கு எடுத்து வைத்தா கூட நுட்பமான சிறுக்குள்ள போகாது. இது பகிரங்கமான சிறுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அவங்களோட வாதங்களை எடுத்து வைத்து பார்த்தால். அடுத்ததாக நுட்பமான சிறுக்கோ பெரிய சிறுக்கோ ஒருவருக்கு விளங்கலைன்றதுக்காக அவருக்கு பின்கால நம்ம தொழலாம் அர்த்தம் அல்ல. எங்களுக்கு விளங்கிட்டு அப்ப நம்ம தொழக்கூட என்ன செய்யணும், சொல்ல வேண்டியிருக்க வேண்டும். அந்த உறுதியின்மை அவர்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம், காணலாம். அந்த நுட்பமான சிறுக்கு அவருக்கு விளங்கல, அவர் செஞ்சு வராரு. காரணம் அந்த சிறுக்குடைய தன்மை நுட்பமாக இருக்கிறது. உதாரணமா சுதேஷ் என்ன செய்யறாரு, சூனியத்தை நம்பி வாராரு, சுரேம் நம்பி வாராரு. அவர் நம்புவதனால் அது நுட்பமாக இருக்கிறதுனால அல்லாஹ் நாளை மறுமையில மன்னிக்கலாம். நாங்கள் அவருக்கு பின்னால் தொழலாமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். விளங்கிட்டா? அவரது எங்கட நம்பிக்கையில் அது பெரிய சிறுக்கு, அது குஃபுரு, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். அவருக்கு அது சிறுக்குன்னு விளங்கல. இப்படி அவர் விளங்காதனால நாம் அவருக்கு பின்னால தொழலாமா? இதுக்கே பதில் சொல்லல. அப்ப இதுக்கே நீங்க பதில் சொல்லலைன்னா கண்டுகொள்ளலையா இல்லையா? இதையே நீங்க கண்டுகொள்ளாம போனீங்க. பிரச்சனையே அதுதானே. புகாரி மாவட்டின் ஹதீஸ் எடுக்கலாமா? பிரச்சனையே அதுதானே. முஸ்லிம் மாவட்டின் ஹதீஸ் எடுக்கலாமா? அதுக்கு தான் இந்த செய்தியை நீங்க முன் வச்சீங்க. அதுக்கே நீங்க பதில் சொல்லவில்லை. அதுக்கு தான் மெயின் டாபிக். அதுக்கு நீங்க நுட்ப சம்பந்தமான விஷயம் மெயினானது. இரண்டாவது புகாரி முஸ்லிம் போன்றவற்றை ஹதீஸ் எப்படி எடுக்கிறீங்க? அவருக்கு சிறுக்கு விளங்கல என்றால் நாளை மறுமையில அல்லாஹ் மன்னிக்கலாமா இல்லையான்னு பேச சொல்லுங்க. எங்களுக்கு விளங்கினவங்க எடுக்கலாமா? சுதேசுக்கு பின்னால விளங்கினவங்க எப்படி தொழுவது? இல்ல அவருக்கு விளங்காமல் இருக்கிறது. அவருக்கு விளங்காம இருந்தா அவர் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் மன்னிக்கலாம். அதுக்கு தான் நுட்பமனத்தை வைக்கணும். நீங்க பின்னால தொழலாமா இல்லையான்ற வாதம் தான் இங்க வாதம். ஒரு சிறுக்கன்னு தெரியாமல் கபரை வணங்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பின்னால நம்ம தொழலாமா? விளங்கிட்டா? சிறுக்கன்னு தெரியாமல் தாயத்தட்டு கட்டி அவருக்கு பின்னால் தொழலாமா? அவருக்கு தெரியாமல் இருந்ததுனால மன்னிப்பா இல்லையான்றதை பத்தி பேசுவோம். நாங்கள் பின்னால் தொழுவதாக இருந்தால் அதுக்கு என்ன பதில்? இதுதான் மெயின் வாதம். இதுக்கு நீங்க பதில் சொல்லவில்லை.